முதலாளி இப்படியே வெக்கப்பட்டு குனிஞ்சிட்டு இருந்தா எப்படி? நிமிந்து பொண்ணை பாருங்க. நான் வெக்கப்பட்டு குனியலடா. வந்த உடனே பாக்கெட்ல இந்த 10 ரூபா கீழே வந்துருச்சு. அதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. கொஞ்சம் நவரு. 2 வண்டியில ஆரம்பிச்சவரு இப்ப 6 வண்டி வச்சிருக்காருல. எப்படி ரொம்ப சிம்பிள். 2 வண்டி ராத்திரி ஷெட்ல வச்சு பூட்டிடுவேன், காலைல குட்டி போட்டுரும். நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க போல இருக்கே. சேச்சே, நம்ம வண்டியில ஒரு தடவை ஏறின கஸ்டமர் இன்னொரு தடவை ஏறினதா சரித்திரமே கிடையாது. வர வர விலைவாசி ஏறினதால வண்டிங்க சைஸே சுருங்கி போச்சு. ஏன் ஹைட்டுக்கு எனக்கே தலையிடுக்குன்னா பாருங்களேன். ஆனா நம்ம வண்டியில அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க காலை நீட்டி நல்லா தாராளமா படுத்துக்கலாம். ஏய் சைனா, இங்க வா. நேத்து சில்லுன்னு 4 பீர் வாங்கி ஐஸ் பாக்ஸ்ல வச்சேன். அந்த பாக்ஸை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. போனதுக்கு கீழே இருக்கும், 10 ரூபாய் எடுத்துட்டு வந்துரு. இது உங்களுக்கு அநியாயமே தெரியல. தலை பிரசவத்துக்கு போற பொண்ணு இப்படி பொண்ண வண்டியில ஏத்துறீங்களா? ஆம்புலன்ஸ் போன் பண்ண வேண்டியதானே. அவனுக்கு ஓட்டுற ஓட்டல போற வழியில குழந்தை பிறந்துடும். என் பொண்ணாடி வண்டியில 10 ரூபாய் கொண்டு போறேன். நீங்க நவுங்க.